நீயே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இரண்டாவது வார்த்தை மனம் திரும்புதல், ரட்சிப்பு பற்றி பேசி போகிறேன். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். லூக்கா 23:43. ஜீசஸ் பிறக்கும் போது மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். மரணத்தின் போது கல்லன் மத்தியில் அடையப்பட்டு இருந்தார். இயேசு 2 குற்றவாளி மத்தியில் சிலுவையில் அறையப்பட்டு இருந்தார். ஒரு குற்றவாளி இடதுபுறமும் மற்றொரு குற்றவாளி வலதுபுறமும் அடையப்பட்டு இருந்தார்கள். ஒரு குற்றவாளி இயேசுவை பார்த்து இகழ்ந்தார், மற்றொரு குற்றவாளி இயேசுவை பார்த்து புகழ்ந்தார். இது போல்தான் உலகம். நம்மளை பற்றி 2 விதமாக பேசுவாங்க. ஒருத்தவங்க நம்மள புகழ்ந்து பேசுவாங்க, இன்னொருத்தவங்க நம்மள தாழ்த்தி பேசுவாங்க. இது ரெண்டுமே நம்ம சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுக்கு 2மே சமமாக பார்க்கும் குணம் உண்டு. 2 குற்றவாளிகள் பல வருடமாக செய்த குற்றத்திற்காக சிலுவையில் அடையப்பட்டு இருந்தார்கள். ஏன் ஒருவருக்கு மட்டும் பரலோகத்தில் இயேசு இடம் கொடுத்தார்? ஒரு குற்றவாளி இயேசுவை பார்த்து, நீ கிறிஸ்து தானே, முதல்ல உன்னை ரட்சித்து பார், அதுக்கப்புறம் எங்களை எல்லாம் ரட்சிக்கலாம் என்று கேலி செய்தார். அதுக்கு இன்னொரு குற்றவாளி, நீயோ குற்றம் செய்யாதவன், குற்றத்தை எல்லாம் செய்து சிலுவையில் அடைப்பட்டு இருக்கிறார். ஆனால் பாவம் செய்யாத ஒருவர் சிலுவையில் அடைப்பட்டு இருக்கிறார். இதன் மூலம் ஒரு குற்றவாளி இயேசுவின் மீது வைத்த விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கல்வனின் ஆணித்தனமான விசுவாசம். இங்கு கல்வன் இயேசு தெளிவாக நம்பினான். சுற்றிலும் பல பேர் இருந்தாலும், பல அதிகாரிகள் இருந்தாலும் யாருக்குமே பயப்படாமல் அவர் இயேசுவை நம்பி இருந்தார். இங்க குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கல்வன் இயேசுவை ராஜாக பார்த்ததில்லை. அந்த இயேசு அவர் ஒதுக்கப்பட்டவராகவும் பலவீனமாகவும் உயிர் போகும் நிலையிலும் அந்த காட்சியை கண்டு துணிந்து அந்த இயேசுவை நம்பினார். உதாரணத்துக்காக நம்ம வீட்டுல ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், எந்த பிராண்ட் நல்லா இருக்கு, எத்தனை வருஷம் நமக்கு கேரண்டி கொடுக்குது, துணி நல்லா வாஷ் பண்ணி பளிச்சுன்னு வருதா, வாஷ் பண்ணிட்டு நமக்கு ட்ரை ஆகி கொடுக்குதா, இதவே பல கேள்விகள் கேட்போம். அதுவும் லேடிஸ் தான் நம்ம நிறைய கேள்வி கேட்போம், அப்படித்தானே? ஒரு சின்ன பொருளை வாங்கும் போது எத்தனை கேள்வி கேட்டு அது யோசிச்சு வாங்குவோம். ஆனா அந்த கல்வன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நம்பினான். அதுவும் ஆணித்தனமாக விசுவாசித்தான். அடுத்ததாக ரட்சிப்பின் வல்லமை பற்றி பார்ப்போம். ரட்சிப்பு என்பது தேவனின் கிருபையால் வருவது. அங்கு ஆண்டவர் நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னது அவர் கிருபையை காட்டுகிறது. தகுதியே இல்லாத அந்த கல்வன் தன் கிருபையால் மீட்டுக் கொண்டார். ரட்சிப்பு என்பது ஒரு மனிதருக்கும் உண்டு. நீ ராஜ்யம் வரும்போது நீ என்னை நினைத்து அருளும் என்று குற்றவாளி சொன்னான். அதற்கு இயேசு நோக்கி, நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய், இன்றைக்கே உனக்கு ரட்சிப்பு உண்டு. அது இன்றைக்கே அந்த வார்த்தை பார்த்தோம்னா, நாளைக்கு நான் கொடுக்கல ரட்சிப்பு, 2 நாள் கழிச்சு கொடுக்கல, ஒரு மாசம் கழிச்சு கொடுக்கல, 1 வருஷம் கழிச்சு கொடுக்கல, இன்றைக்கே அந்த வார்த்தை சொல்லி, இன்றைக்கே நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிப்பு ஆண்டவர் அப்பொழுதே கொடுத்தார். ரட்சிப்பு என்பது மோசே கொண்டதல்ல, 10 கட்டளை கொண்டதல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தியதனால் தான் ரட்சிப்பு வருகிறது. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், ஒரு மனிதன் மனம் திரும்ப உடனே அவனுக்கு ரட்சிப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். எனவே 2வது வார்த்தை மூலம் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்றால்,
விசுவாசம், மனம் திரும்புதல், அதனால் வரும் ரட்சிப்பு நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அன்புள்ள இயேசப்பா, உங்களை துதிக்கிறோம். உங்கள் ரத்தம் குற்றம் இல்லாத ரத்தம் இயேசப்பா. எங்களை துணிவாக எங்கள் கல்வன் ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பை எங்களுக்கு தாரும். இயேசும் என்னும் பொக்கிஷத்தை எங்களுக்கு தாரும் இயேசப்பா. எங்கள் முழு இதயத்தோடு துதிக்கிறோம். பரலோகத்தில் எங்களை இடைத்தாரும் இயேசப்பா. பல மடங்கள் எங்களை ஆசீர்வதியும். கர்த்தர் இந்த நாமத்தை ஆசீர்வதிப்பாக. இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.